Hello friends, welcome to Sports All-Rounder YouTube channel. Cricket பேசலாம் ஐயாஸ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. 5 மேட்ச் மொத்தம். அதுக்கப்புறம் 3 ஒன் டே, அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆகுது February 19th. நெக்ஸ்ட் 2 கண்டினியூஸாக இன்டர்நேஷனல் மேட்சஸ், அதுக்கப்புறம் IPL. கிரிக்கெட் ரசிகர்களாக ஜாலி தான், ரைட், மாபெரும் கொண்டாட்டம். இந்தியா டீமை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். நான் ப்ரெடிக்டட் 11 போட்டேன். அந்த ப்ரெடிக்டட் 11 அப்படியே இருந்தது. ரிசர்வில் தான் சில பேர் மாறினாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியது வந்தது, அதையும் வீடியோ போட்டிருக்கோம். சாட்டர்டே வந்து போட்டிருக்கோம், பாருங்கள். அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இப்போ நான் இங்கிலாந்து ஸ்குவாடை பற்றி பேசுகிறேன். இந்த டீம் இந்தியா இப்போ ஆஸ்திரேலியாட்ட 3 டெஸ்ட் மேட்ச்சில் 3-1 தோத்தோம். 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸில். இந்தியாவில் நியூசிலாண்டு 3-0 தோத்தோம். ஃபேன்ஸ் எல்லாம் கோவமாக இருக்காங்க. மீடியா பேக்லாஷ் வர இந்த சீரிஸ் ஜெயிச்சே ஆகணும். T20 ஸ்குவாட் மட்டும் தான் செட்டில் ஸ்குவாட் எப்போதுமே. இப்போ பார்க்கணுன்னா பாருங்கள், ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். டெஸ்ட்டு ஒன் டேல தான் ரோஹித் இருப்பாரா, அவர் இருப்பாரா, கோலி இருப்பாரா, ஒரே போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் அப்புறம் வருவோம் ஒன் டேக்கெலாம். ஸோ அந்த T20 நல்ல சைடு தான் இந்தியா எடுத்திருக்காங்க. அட் ஹோம் தே ஆர் சப்போஸ் டு பி ஃபேவரேட். பட் ஆனால் இந்த டீமை பார்த்து அவ்வளோ ஈஸியாக இவங்களை அடிக்க முடியாது. எப்போ இந்த பேஸ்பால் ஃபிலாசபி கொண்டு வந்தாங்களோ, அதான் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் இவர் பிரண்டன் மேக்கல் அண்ட் நியூசிலாந்து விக்கெட் கீப்பர் அவர் தான். அவர் ஒரு வாட்டி இந்தியாவுக்கு எதிராக ட்ரிபிள் ஹண்ட்ரட் அடிச்சார் டெஸ்ட் மேட்ச்சில். அவர் தான் அவங்களோட கோச். வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் அவங்க T20 மாதிரி தான் விளையாடுவாங்க. டமால் டிமில்னு 6 ரன் ரேட்லலாம் 498 அடிச்சாங்க 51 மேட்ச்லலாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ஹிட்டிங் தான். அது மாதிரி தான் டீமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. இதில் எல்லாமே IPL வர விளையாண்டவங்க, IPL விளையாட போகிறவங்க வேறு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸாக இருக்கும் எல்லாம். லாஸ்ட் ஓவரில் டிசைட் ஆன ஓவர் வின்ஸ். கிளியர் கட்டாக யார் ஃபேவரட் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இங்கிலாந்து டீம் அப்படி எந்த அளவுக்குன்னா 8 bowler கொண்டு வந்திருக்காங்க அவங்க. போலர்ஸ் வின் டோர்னமெண்ட்லாம் எப்போதும் டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும், T20 சீரிஸ் ஆகட்டும், போலர்ஸ் தான் உங்களை காப்பாற்றுவாங்க. கன்சிஸ்டண்டாக எதிர் பேட்ஸ்மேன் அவுட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் டீம் இருக்குது. இங்கிலாந்து பியூர் ஒன்லி பேட்ஸ்மேன் பார்த்தா 2 பேர் தான் இருக்காங்க. ஹாரி ப்ரூக், அவர் ஃபர்ஸ்ட் டூர் ஆஃப் சப்கான்டினென்ட்டே பாகிஸ்தானுக்கு எதிராக 3 டெஸ்ட் சீரீஸில் 498 ரன் அடிச்சார். 93 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டில். ஆமாம், அது நம்ம 93 ஆவரேஜ் வேறு. அதான் பேஸ்பால் ஃபிலாசபியில் ஃபஸ்ட்டு வந்தவர் ஹாரி ப்ரூக் தான். டமால் டிமில் அடிக்கிறவர். அப்புறம் பென் டெக்கெட், அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அவர் வந்து ஏகப்பட்ட லீவில் இருக்கார் உலகம் ஃபுல்லாக. இஸ்லாமாபாத் யுனைடெட், டீம் அபுதாபி, T10 ஆகட்டும், பிரிஸ்பன் ஹீட், குவைட்டா கிளேடியேட்டர்ஸ், துபாய் கேபிட்டல், இன்டர்நேஷனல் லீக் UAE நடக்கிறது, குவைட்டா கிளேட் PSL. அவரும் வெரி குட் பிளேயர், லெஃப்ட் ஹேண்டர் டாப்பில். அப்புறம் லியான் லிவிங்ஸ்டன், ஃபென்டாஸ்டிக் ஆல்ரவுண்டரு, லெக் பிரேக் வேறு போடுவார். இப்போ RCB எடுத்திருக்காங்க. 3 பிளேயர் இருக்காங்க இதில். இவர் பேட்டிங் ஆல்ரவுண்டரு. ஒரு ஸ்டேஜில் வந்து நம்பர் 1 பேட்ஸ்மேனாக இருந்தார் ICC ரேங்கிங்கில். 32 இன்டர்நேஷனல் விக்கெட் எடுத்திருக்காரு T20லேயே. ஸோ இட்ஸ் வெரி குட் லெக் பிரேக் ஆல்சோ. போலராக கூட இங்கே கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் ஜேக்கப் பேத்தல், யார் எதுவும்பீங்க, அவரும் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, ஸ்பின்னர். இவரை பற்றி நிறைய விஷயம் தெரியும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒரு மாதம் முன்னாடி இவரை பற்றி ஊஸ் ஜேக்கப் பேத்தல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பாருங்கள், நிறைய பேசியிருக்கேன் இவரை பற்றி. இவர் எப்படி லைம்லைட்டில் வந்தார், யார் இவர், என்ன ஏதுன்ட்டு, எதனால் RCB எடுத்தாங்கன்னு. ஸோ இவர் RCB விளையாட போடுறாச்சா. இந்த 4 பேர் பேட்ஸ்மேன். அப்புறம் விக்கெட் கீப்பர் 3 பேரும். ஒன்று ஜோஸ் பட்லர், நான் சொல்ல வேண்டாம், கேப்டன். அவர் இப்போ குஜராத் டைட்டன்ஸ் எடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் ராயல் ரிலீஸ் பண்ணதுனால 15.75 crore எடுத்திருக்காங்க தெரியும். அப்புறம் ஃபிலிப் சால்ட், போன சீசன் வந்து KKRக்கு கப்புச்சீச்சு கொடுத்துட்டு போனவர். அவர் இப்போ RCBக்கு வந்துட்டார். 11.5 கோடிக்கு எடுத்தாங்க. KKR கேம்ப்லேருந்து வந்திருக்காரு. அவருக்கு யூ டோன்ட் நீட் எனி டெஃபினேஷன் அவர் எப்படி விளையாடுவார்னு. ஜெமி ஸ்மித் இன்னொரு விக்கெட் கீப்பர். பென் ஃபோக்ஸ்ன்றவரை நோத்தி விட்டு இவர் டெஸ்ட் மேட்சுக்கு உள்ள வந்துட்டார். அந்த அளவுக்கு ஒரு பென் ஸ்டோக்கும் பிரண்டன் மங்கனும் கன்வின்ஸ் பண்ணார் அவரோட பர்ஃபார்மன்ஸை. வெரி ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சொல்கிறேன். சரைக்கு விளையாடுவார். இவர் under-19 under-14 கேள்விப்பட்டிருப்பீங்க. under-9 அதுலேருந்து விளையாடிட்டு இருக்காரு. இங்கிலாந்து under-9 விளையாடிருக்காரு இவர் பையன். இந்த ஜேமி ஸ்மித் வெரி குட் விக்கெட் கீப்பர். லார்ட்ஸில் ரீசெண்ட் டெஸ்ட் மேட்ச், லார்ட்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கீப்பிங் பண்ண முடியாது ஸ்பின்னரை. ஃபென்டாஸ்டிக்காக கீப்பிங் பண்ணார் இவர் ஜேமி ஸ்மித். ஸோ 3 கீப்பர் ஆச்சா. போலருக்கு வருவோம். இங்கே போலர் தான் எக்கச்சக்க போலர். 8 போலர். ஜெமி ஓவர்டன் உக்கன் பேட் ஆல்சோ. நிறைய பேர் பேட்டிங் பண்ணுவாங்க. CSK எடுத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அவரை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க. ஜெமி ஓவர்டன் பார்க்காத பாருங்க. அப்புறம் கஸ் அட்கின்சன், ரைட் ஆம் பாஸ் போலர். பொதுவாகவே இங்கிலாந்து போலர் வந்து ஸ்விங்கை தான் ரொம்ப இன்னும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கிலாந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷனில் ஹோம் பிச்சில் மோஸ்ட்லி ஸ்விங் தான் அவன் பால். இப்படின்னு ஸ்விங் அவுட் ஸ்விங்னா இவர் ஒண்டி தான் சீம் பொசிஷனை பிடிச்சி போடுறவர். சீமை டிபெண்ட் பண்ணுவார். சீம் இருக்கும்போது உங்களுக்கு க்ளவுட் கவர்லாம் தேவையில்லை. சீம்னா அந்த த்ரெட் இருக்குல்ல, அதை பிடிச்சி ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுறது, இப்படி பண்ணுறது, ஏகப்பட்ட டெக்னிக்கு. 145 கிலோமீட்டரில் போடுறவர் கொண்டு வந்திருக்காங்க. புதுசு சர்க்கியூட்டில் இவர். ஸோ 2. அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்கோட் நான் சொல்ல வேண்டாம், வெரி ஃபாஸ்ட் வெரி குட் போலர்ஸ் அவங்க 2 பேரும். அப்புறம் சாக்கிப் முகமது, இவர் நல்ல போலரு. அண்ட் இவரை பற்றி ஒன்று சொல்கிறேன். சங்கக்காரா கடைசியாக ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் அவுட் ஆனது இவர் போலிங்கில் தான். குமார் சங்கக்காரா இவர்கிட்ட தான் அவுட் ஆகிட்டு ரிட்டையர் ஆகி போனார். ஸ்பின்னர்னு பார்த்தீங்கன்னா ரெஹான் அகமது இருக்கார். 20 வயசு தான் அந்த பையனுக்கு. ஆமாம், லெக் பிரேக் போலர் அவர். அண்ட் லெக் பிரேக் லெக்கி இஸ் ஆல்வேஸ் விக்கெட் டேக்கர்ஸ். மைட் பி எக்ஸ்பென்சிவ், தே ஆர் விக்கெட் டேக்கர்ஸ். இன்னொரு லெக்கி கூட்டு வந்தாங்க பாருங்கள், ஆதில் ரஷீத். 2 லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. நம்ம தான் சார்லாம் சேர்த்துக்க மாட்டோம். இந்த ரெஹான் அகமது இருக்கார்ல லெக் பிரேக், அவர் T20 டெபுவே வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக பண்ணார். 20 வயசு ஆகுது இந்த பையனுக்கு. நவம்பர் 2024, 2 மாதம் முன்னாடி தான்.
ஸோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் இருக்குது. அப்புறம் பிரைடன் கர்ஸ் அப்படி ஒருத்தர் இருக்கார். ஆமாம், அவரும் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர், ஆல்ரவுண்டர், அவர் போலிங் ஆல்ரவுண்டர், பிரைமரி ஜாப் போலிங் அப்புறம் பேட்டிங். எஸ்ஆர்ஹெச் எடுத்திருக்காங்க அவர் 1 கோடிக்கு. அண்ட் இவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்தவர், ஆனால் விளையாடுறது இங்கிலாந்து. ஏன்னா இவர் கிரேட் பேரண்ட் வந்து இங்கிலாண்டில் கிரிக்கெட்டில் இருக்கார், இங்கிலாந்து டீமுக்கு. ஸோ அதை வச்சு அவங்க இங்கிலாந்து சிட்டிசனை மாறிட்டார். ஸோ இதுதான் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 6. அண்ட் ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா மெயின் ரெஹான் அகமது, ஆதில் ரஷீத் ப்ளஸ் லயாம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜேக்கப் பேத்தல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். 4 ஸ்பின்னர் ஆயிடுச்சு. விக்கெட் கீப்பர் 3 பேர். பட் எல்லாமே பேட்டிங் பண்ணுவாங்க, நம்பர் 9, 10 வரைக்கும். இதில் மார்க்குட்டோ, ஜோஃப்ரா ஆர்ச்சரில் யாராவது ஒருத்தர் தான் விளையாடுவாங்க. ஜெமி ஓர்டன் கண்டிப்பாக விளையாடுவார். பட்லர், ஃபில்சால்ட் விளையாடுவாங்க. ஜெமி ஸ்மித் பாரு தெரியல. பிளேயிங் 11 எப்படி வருது அது போக பார்ப்போம். மொத்தத்தில் இதில் எந்த 11 நல்ல பிளேயருக்கு தான் எல்லாமே வாங்க. ஆர்சிபி பிளேயர் 3 பேர் இருக்காங்க இதில். லியாம் லிவிங்ஸ்டன், ஃபில்சால்ட் அண்ட் ஜேக்கப் பேத்தல். பட்லர் மட்டும் தான் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் ஜெமி ஓர்டன் வந்து சிஎஸ்கே பிளேயர். இப்போ ரைட் பாப்பா என்ன நடக்குது. டேஞ்சரஸ் லியாம் லிவிங்ஸ்டன், நம்ம T20 சாம்பியன் வேறு, வேர்ல்டு சாம்பியன் மறந்துடக்கூடாது. க்ரீஸுக்குள்ளே போகும்போது எப்படி விளையாடணும்னு ஹோம் பிச் வேறு பார்ப்போம். அந்த ஹோம் பிச்சில் தான் நியூசிலாந்து 3-0 தோற்றோம். உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இந்த டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பா, ஸ்கோர் லைன் யார் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களோ சீரிஸ் முடிஞ்சோன்னா அவங்க பேர் எல்லா பேரையும் சொல்கிறோம். 3-2, 4-1 ஈக்குவலோ வாட் எவர் இட் இஸ். ரைட் 25ஆம் தேதி சென்னையில் மேட்ச் பற்றி நம்ம டீட்டெயில் போட்டுக்க பார்க்க பாருங்கள். பரிபாதத்துக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.